ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே ஈவினிங்க்கான வீடியோ தான். இன்றைக்கி ஈவினிங் வந்து கடலைப்பருப்பு வடை தான் செய்ய போகிறேன் ஸ்நாக்ஸுக்கு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால வீடியோஸ் போட முடியல. ஸோ இப்போ தான் அப்டேட் பண்ண முடியுது. கடலைப்பருப்பை வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து ஊற போட்டு வச்சு, அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 2 பல் போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு உப்பு கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன்னு. ஏன்னா வந்து அரைச்சதுக்கப்புறம் சால்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் அதிகமாகிடுச்சுன்னா வடைக்கு நல்லா இருக்காது. அதனால ஒரு வடை போட்டு பார்த்துட்டு கூட உப்பு செக் பண்ணிவிட்டு மற்ற வடையை நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை வந்து அரைச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது போட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். சீரகம் ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். இது போட்டு அதாவது மைய அரைக்கக்கூடாது. ஒன்று பாதியாக அரைக்கணும். கொஞ்சம் திப்பியாக இருந்தால் தான் வடை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப மைய வந்து தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். அதனால் வந்து இந்த அளவுக்கு தான் பதம். தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டு மேலே கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து மேலே தூவி விட்ருங்க. அதுக்கப்புறம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. வெங்காயம் வந்து இதுக்கு கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியும் நல்லாயிருக்கும் இதில் போட்டு நம்ம சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் கேரட்டு இந்த மாதிரி வந்து வெஜிடபிள்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி கூட செய்யலாம். அதுக்கப்புறம் இதை வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம், எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா தான் வந்து சீக்கிரமாக எடுத்துடலாம். நம்ம வெந்துடும் உள்ளே. கொஞ்சம் வந்து எண்ணெய் பதத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் லிமிட்டாக தான் ஊற்றிருக்கேன் பாருங்கள். இது மாவு நல்லா கெட்டியாக இருந்தாலே எண்ணெய் குடிக்காது. அதே தண்ணியாக இருந்தால் தான் எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து சும்மா ஒரு துண்டு போட்டு பார்த்து நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தட்டி தட்டி போட்டுக்கலாம். நான் வந்து நார்மல் சைஸ் தான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு தான் நான் எடுத்தேன் கடலைப்பருப்பு. அதே வந்து எனக்கு ஒரு 10 வடை கிட்ட வந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியும் போட்டுக்கலாம். இது வந்து உளுந்த வடையோடு இதுதான் ரொம்ப ஈஸி. ஏன்னா உளுந்த வடை கூட சில டைம் நமக்கு தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா வராது அது. ஆனால் வந்து இந்த வடை வந்து நம்ம எப்படி செஞ்சாலும் இது நல்லதாக வரும். அதனால் பிகினர்ஸ்க்கும் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதே நல்லா வந்துடும். நானுமே இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது வடையா அதெல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு தெரியாமல் தான் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட் டைம் போடும்போது எனக்கு உளுந்த வடை கூட வரல அவ்வளோவா. ஆனால் இந்த வடை போடும்போது நல்லா ஃபஸ்ட் டைமே நல்லா வந்தது. அதனால் நான் ஒரு 2 வடை எடுத்துக்கிட்டேன் வெயிட் லாஸில் இருக்கிறதுனால. அவ்வளோதான்.